கற்றுக்கொண்டதை கடந்து சிந்திக்கணும். இப்போது இது கூட இறை சித்தம் தான் உனக்கு கேட்கும், இல்லை கேட்காது நான் பேசுறது. அப்போ எல்லாம் இறை சித்தமானா இல்லைங்க. விருப்பத்தேர்வு இருக்குது. யாரோ ஒருத்தன் உண்மையிலேயே நேசிக்கிறவங்கிறான், தன்னை யாருன்னு கேள்வி கேட்குறவங்கிறான், அவனுக்கு தான் நான். எல்லாருக்கும் நான் கிடையாது. எல்லோரும் ஃபஸ்ட்டு நீங்கள் வெறுப்பானீங்கன்னா தப்பே இருந்தே. அதனால தான் தைரியமாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்ட்டியா. எவனுக்கு வேணுமா அவன் என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். எவனுக்குமே வேணான்னா கூட எனக்கு வேணும். நான் யாருக்கு வேணும், நான் யாருக்கு வேணும், எனக்கு வேணும். நீ யாருக்கு வேணும், நீ என்ன நினச்சிக்கிறேன்னா எனக்கு வேணும்னு கூப்பிட்டுக்கிறேன்னு நினச்சிக்கிற. கிடையவே கிடையாது. நீ உனக்கு வேணும்னு சொல்கிறது தான் கூப்பிட்டுக்கிறேன். உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சொல்கிறேன்னா, தம்பி உனக்கு யார் வேணும், உனக்கு வேணும்பா. யார் நல்லா இருக்கணும், நீ தான்ப்பா நல்லா இருக்கணும். நீ எப்படி வாழணும், நீ தான்ப்பா முடிவு எடுக்கணும். நீ எதை சாப்பிடணும், நீ தான்ப்பா முடிவு எடுக்கணும். எதை சாப்பிடாது அதையும் நீ தான்ப்பா முடிவு எடுக்கணும். அப்போ நீ எதுக்கு இல்லை, நீ முடிவு எடுக்கணும்னு சொல்கிறது. கடவுளும் அதை தான் செய்கிறார். நீ எப்போனா விரும்ப மாட்டியா யாரை? கடவுளுக்கு ஒரே தாகம்தான். நீ உன்னை நேசிக்க மாட்டியா? நான் உன்னை உனக்காகத்தானே படைத்தேன். உன்னை என்ன பண்ணேன், நம்ம தாத்தா அழகாக சொல்லுவார், தன்னை அறிந்திடின் தனக்கு ஒரு கேடு இல்லை. என்ன மாதிரியான வார்த்தை இருந்தாலும் சொல்லிட்டு போயிடறான். மாட்டுக்காரன் செத்து போட்டாயா, உள்ளே வந்து ஒருத்தன் உள்ளே இறங்கிட்டான்ட்டான். அவமானமாக இல்லை உங்களுக்கு? ஏன் மாட்டுக்காரனுக்கு அறிவு இருக்காதா? மூலனா தான் அவனுக்கு அறிவு இருக்காதா? வேற்று சாமியார் வேற்றுக்கிழவாசி உள்ளே போந்தால் தான் அறிவு வருமா? அப்போ சிந்திச்ச மனிதனை அசிங்கமாக சொன்னோடனே நீ ஒத்துக்கினே, நீ எவ்வளோ கேடு கட்ட ஜந்து. நீ மாட்டுக்காரனுக்கு அறிவு இருக்குமா இருக்காதா?